ஒரு வசனத்தை எடுப்போம். ஏசாயா 38:15. அவர் என்ன சொல்றாரு? அவர் வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே அவர் செய்வார். அன்பார்ந்தவர்களே, வாக்குத்தத்தமானது அவருக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இன்னைக்கு தேவன் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ வாக்குகளை கொடுக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்து விட்டு அவர் அப்படியே சும்மா இருந்து விடுவது கிடையாது. அந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு அருளுவார். அந்த வாக்குத்தத்தத்தின்படியே நம்மளை என்ன செய்வார்? நடத்துவார். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ வாக்குத்தத்தங்கள் எதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசு உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை தலையாக்குவேன், மேலாக்குவேன், மலை மேல் இருக்கிற பட்டணங்களை உயர்த்துவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறும்படி, இப்போ தேவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட பொய் கிடையாது. அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுகிற தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த வேதத்தில் எந்தெந்த காரியத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறாரோ, எந்தெந்த காரியத்தை நான் செய்வேன் என்று சொன்னாரோ, அதையெல்லாம் அவர் சரியாக அவர் செய்திருக்கிறார். அவர் செய்யாமல் இருந்ததே கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறும். அது கண்டிப்பாக நிறைவேறும். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார், நிறைவேற்றினார். யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினார், நிறைவேற்றினார். ஈசாக்குக்கு வாக்கு பண்ணினார், நிறைவேற்றினார். பவுலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், நிறைவேற்றினார். தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், நிறைவேற்றினார். தானியலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ இவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அன்னாளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணின அத்தனை வாக்குத்தத்தங்களுக்கும் தேவன் பதில் கொடுத்தார். அவர் இல்லை என்று சொல்லவில்லை, முடியாது என்று சொல்லவில்லை, நடக்காது என்று சொல்லவில்லை, கிடைக்காது என்று சொல்லவில்லை, என்னால் அதுக்குண்டான தகுதி இல்லை என்று அவர் சொல்லவில்லை. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை முறியடித்து அற்புதம் செய்கிறவர் தான் நம்முடைய தகப்பன் இயேசு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ வாக்கு அருளினார், அந்த வாக்கை நான் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறார். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏசியா நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 38, அதாவது எசேக்கியா ராஜா பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு பலவீனத்தில் படாத பாடுபட்டு ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும்போது தேவனிடத்தில் மன்றாடுகிறார், ஜெபிக்கிறார். ஆனால் அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் வாக்கு தத்தத்தை என்ன செய்றாரு? அந்த எசேக்கியாவுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து என்ன செய்றாரு? 5 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். அந்த வாக்கு என்ன செஞ்சார்? நிறைவேற்றினார். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அதே போல பலவீனத்திலிருந்து பலன் கொடுக்கும்படி, துக்கத்திலிருந்து சந்தோஷத்தை கொடுக்கும்படி, தருத்தத்திலிருந்து செழிப்பை கொடுக்கும்படி நாம் தேவன் நமக்கு ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வாக்கு தத்தங்களை நாம் பிடித்து கொண்டு எப்படி நடக்க வேண்டும்? வாக்கு தத்தங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறவில்லையே. இப்போ கற்பத்துக்கு கர்த்தரில் ஒரு சுதந்திரம் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ பிள்ளைகளையும் சமாதானத்தை பார்ப்பாய் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. இது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும். நீ அநேக ஜாதிகள் ஆளுவாய், அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பாய், இது அவருடைய வாக்கு தத்தம். இது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். உனக்கு ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். இது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். யூதனிடமும் கிரேக்கனிடமும் அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் நான் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாக்கி விட்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், நீ அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பாய், உன் வெளிச்சத்திலே ராஜாக்களும் ஒளியிலே ஜாதிகளும் கடந்து வருவார்கள் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். உன்னை கீழாக்க மாட்டேன் மேலாக்குவேன், உன்னை வாழாக்க மாட்டேன் தலையாக்குவேன், உன்னை மலை மேல் இருக்கிற பட்டணங்களை உயர்த்துவேன், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? நாம் யோசிக்க வேண்டும். ஆபிரகாம் வாக்கு பண்ணிட்டு தெரியாம சொல்லிட்டேன் அப்படி சொன்னாரா? இல்லை, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ண போறேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். யாக்கோபு வாக்கு பண்ணாரு, நிறைவேற்றினார்ல.
அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் தெய்வம். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். பழைய ஏற்பாடு காலத்தில் ஆபிரகாமுக்கு, யாக்கோப்புக்கு, ஈசாப்புக்கு, தாவீதுக்கெல்லாம் வாக்கு பண்ணார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கு மாத்திரம்தான், நமக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஏசப்பா என்ன செஞ்சிட்டாரு? சிலுவையில் ரத்த சிந்தி என்ன செஞ்சிட்டாரு? வாங்கி கொடுத்துட்டார். கலாத்தியர் 3:29 படி அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நமக்கு என்ன ஆகுது? உரிமையாக்கப்பட்டு இருக்கிறது, கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாம் தான் என்ன செய்யறதில்ல, அது எடுக்கிறது கிடையாது. இப்படி ஒரு காரியம் நம்மகிட்ட இருக்கிறதா? இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாரா? எப்படி ஆபிரகாம் வாக்குத்தத்தம் நமக்கு உரிமையாகும்? எப்படி யாக்கோபின் வாக்குத்தத்தம் நமக்கு உரிமையாகும்? எப்படி ஈசாக்கின் வாக்குத்தத்தம் நமக்கு உரிமையாகும்? எப்படி எலிசாவின் வாக்குத்தத்தம் நமக்கு உரிமையாகும் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டது, நமக்கு இல்லை என்று சொல்லலாம். ஆனால் இயேசுவானவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி அந்த ஆபிரகாமுடைய அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நமக்கு உரிமையாக்கி கொடுத்து விட்டார். எல்லாம் கையை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. இது எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபிரகாம் ஆசீர்வாதம் எப்போ நமக்கு வந்துச்சு, எப்போ கிடைச்சிச்சு, யார் மூலம் வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா கலாத்தியர் 3:29 அது சொல்லப்பட்டிருக்கு. அதை எடுத்து வாசிங்க, அப்போ தான் தெரியும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள் ஆனால் வாக்குத்தத்தத்தின்படியே ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நான் என்ன செய்றேன்? உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அப்புறம் என்ன அர்த்தம் கேட்டா, ஆபிரகாம் ஆசி இந்த பூமி தாங்கலை என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு ஆயுஷ் நாட்கள் பெருக பண்ணினார். ஆபிரகாம் விசுவாச தந்தையா இருந்தார். அப்ப இந்த ஆபிரகாமுடைய அத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன செய்யணும்? கிடைக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. நமக்கு இது தேவன் ஏசப்பா பங்கு போட்டு கொடுத்திருக்கிறார். இதை நம்ம சரியான முறையில் கையாளாமல் இருக்கிறோம், சரியான முறையில் கடைபிடிக்காமல் இருக்கிறோம். இது ஏதோ ஒரு புஸ்தகம் நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் எப்படி ஒரு இடத்தையோ ஒரு வீடையோ எப்படி சில பேர் ஒரு பத்திரம் போட்டு சீல் வச்சு இது உனக்கு உரிமையாக்கப்பட்டது என்று பத்திரம் முடிச்சு கொடுக்குறாங்களோ, அதே போல ஏசப்பா இந்த பைபிள்ல நமக்கு அவர் பட்டா போட்டு கொடுத்து விட்டார், வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்து விட்டார். இந்த பட்டாவாகிய அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய கரத்தில் வைத்துக் கொண்டு நாம் உரிமையாக்காமல் இருக்கிறோம். இந்த ஊர்ல இந்த உலகத்தில் ஒரு வீடோ ஒரு இடமோ பதிவு பண்றோம், பட்டா பண்றோம், பத்திராபிசில் பதிவு பண்றோம். எனக்கு உரிமையாக்கப்பட்டிருக்கிறது, இத்தனை நீளம், இத்தனை அகலம், இந்த சர்வே படி இந்த நம்பர் படி இவருக்கு இது உரிமையாக்கப்படுகிறது, நான் மனப்பூர்வமா எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? இடத்துக்கான எழுதி கொடுப்பாங்க, பத்திரம் முடிக்கிறோம். ஆனால் இது ஒரு சில பேருக்கு நிலையா இருக்காது, தப்பா இருக்கு, இதா இருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க, மாற்றம் கூட அடையலாம். ஆனா பார்த்துக்கொள்ளுங்க, அந்த பத்திரத்தை காட்டிலும் அந்த பட்டாவை காட்டிலும் இந்த பட்டால இந்த பத்திரத்துல இது சொன்னதுதான், இது மாறாது மறையாது, இது மங்காது, இது சொன்னபடியே நடக்க எழுதி வச்சதுதான் வாக்கு மாற மாட்டார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தமான பட்டா போட்டு கொடுத்திருக்கிறாரு தகப்பன். அப்பனா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு பட்டா, பெரிய பட்டா போட்டு கொடுத்துருக்கிறாரு. கலாத்தியர் 3:29 ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை வாக்கு தத்தங்களையும் உனக்கு நான் பட்டா போட்டு கொடுத்துட்டேன், அதை நீ என்ன செய்ய? நீ சுதந்திரிச்சுக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 2 பேதுரு 1:4 வாசிங்க. 2 பேதுரு 1:4 உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உலகத்துக்குண்டான கேட்டுக்கு, உலகத்துக்குண்டான போராட்டத்துக்கு, உலகத்துக்குண்டான துக்கத்துக்கு, உலகத்துக்குண்டான பலவீனத்துக்கு, உலகத்துக்குண்டான நஷ்டத்துக்கு, உலகத்துக்குண்டான நிந்தைக்கு, உலகத்துக்குண்டான அவமானங்களுக்கு தப்பி உனக்கு வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து வாக்கு தத்தங்களை அள்ளி கொடுத்து இந்த வாக்கு தத்தங்களுக்கு நீ பங்கு உள்ளவனாய் இருக்கிறாய். இந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு வாழும்படி நீ இருக்கிறாய். இந்த வாக்கு தத்தங்கள் உனக்கு உரிமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்கள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை எடுத்துக்கோ, இதை அனுபவித்துக்கோ, இந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரமாக்கிக்கோள், இதன்படி நீ நட. அல்லேலூயா. அருமையான வாக்கு தத்தங்கள் அவைகள் நமக்கு சொல்லுங்க. அருமையான வாக்கு தத்தங்கள் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எந்த ஒரு பொருளையுமே, எந்த ஒரு இடத்தையுமே, எந்த ஒரு வீடையுமே இது ஏன் வீடு, இது ஏன் இடம், இது ஏன் நகை அப்படின்னு நீங்கள் வாயை திறந்து எப்படி நீங்கள் உரிமை பாராட்டுறீங்களோ அது உங்களுக்கு சொந்தம் என்று அடுத்தவங்களுக்கு சொல்கிறீங்க. பார்த்துக்கொள்ளுங்க. அதெல்லாம் நிரந்தரமாக இருக்காது. ஆனால் பார்த்துக்கொள்ளுங்க, எதை நீங்கள் உரிமையாக்கணும், எதை சொந்தமாக்கணும் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி தேவன் நமக்கு உரிமையாக்கி கொடுத்துருக்கிறார்.
பங்கு போட்டு கொடுத்திருக்கிறாரு. என்ன பங்கு போட்டு கொடுத்திருக்கிறாரு? அருமையான வாக்குத்தத்தங்கள் அவைகளால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது திவ்ய சுவாபத்துக்கு பங்கு உள்ளவளாம் பொருட்டு. அப்பனா அவருடைய ஆசீர்வாதத்தில், அவருடைய சுகத்தில், அவருடைய பலத்தில், அவருடைய சந்தோஷத்தில், அவருடைய சமாதானத்தில் நமக்கு என்ன இருக்கிறது? பங்கு இருக்கிறது. அவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒரு சுகமான வாழ்க்கை வாழும்படி நமக்கு பங்கு இருக்கிறது. ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழும்படி நமக்கு பங்கு இருக்கிறது. ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழும்படி நமக்கு பங்கு இருக்கிறது. ஒரு உயர்வான வாழ்க்கை வாழும்படி நமக்கு பங்கு இருக்கிறது. இந்த பங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுப்பா சிலுவையிலே இரத்த சிந்தி நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? உரிமையாக்கி கொள்ள வேண்டும். பார்த்துக்கொள்ளுங்க. வாக்குத்தத்தங்களை நம்ம சொந்தமாக்கி கொள்ளணும். பார்த்துக்கொள்ளுங்க. அவர் சொல்றாரு, பார்த்துக்கொள்ள எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. அவர் நிறைய வாக்குத்தத்தங்களை, அது ஒரு பிள்ளையை வளர்க்கறதுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒரு எப்படி தொழில் பண்ணணும் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. எப்படி ஆலோசனை கொடுக்கணும் அப்படி வாக்கு பண்ணியிருக்கிறாரு. எப்படி குடும்பத்தை நடத்தணும், மனைவி எப்படி இருக்கணும், கனவு எப்படி இருக்கணும், பிள்ளை எப்படி இருக்கணும், இப்படி அநேக வாக்குகள் கொடுத்துருக்கிறாரு. கடைசியாக பார்த்துக்கொள்ளுங்க, அவர் நம்ம செத்து போனால் கூட நம்முடைய ஜீவன் அழியாதுன்னு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு தகப்பன். எத்தனையோ வாக்கு கொடுத்துருக்கிறார். இந்த பூமியில் வாழ்றதுக்கு நீ பிள்ளைகளையும் சமாதானத்தை பார்ப்ப வாக்கு கொடுத்துருக்கிறார். அநேக ஜாதிகளை ஆளுவாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் அவர்களையும் ஆளுவதில்லை, நீ ஆளுவாய் அப்படின்னு எத்தனையோ வாக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் கொடுத்துட்டு உன்னை கடைசி வரைக்கும் இந்த பூமியில் உன்னை அம்பன் விட்டு போகிற தேவன் அல்ல. அவர் கடைசியில் கூட நீ செத்த பிற்பாடு கூட உனக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாங்க. உண்மையிலே நம்ம எல்லாருமே கொடுத்து வைத்தவர்கள். ஒரு வசனத்தை வாசிங்க, 1 யோவான்ல 2:25. 1 யோவான் 2:25. பார்த்தீங்களா? எத்தனை வாக்குகள் அவர் கொடுத்திருக்கிறாரு, எத்தனை பிராமிஸ் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆனா பார்த்துக்கொள்ளுங்க, நித்திய ஜீவனை சொல்லுங்க, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, நித்திய ஜீவனை அளிப்பேன், கொடுப்பேன் என்று எனக்கு ஏசப்பா வாக்கு பண்ணியிருக்கிறாரு. சொல்லுங்க, எனக்கு மரணமே இல்லை, எனக்கு நித்திய ஜீவன், என் உயிர் என்னை விட்டு போகாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நித்திய ஜீவன் என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த பூமியில் நம்ம என்ன செய்வோம்? மரிப்போம். ஆனால் அடுத்த நிமிஷத்தில், அடுத்த நொடியில் நம்ம ஆவி எங்கே போகும்? இளைப்பாறுதலுக்கு போகும். அப்போ நமக்கு மரணம் இருக்கா இல்லையா? நித்திய ஜீவன் இருக்கா இல்லையா? இங்கே தான் ஏசப்பா வாக்கு பண்ணிட்டார், நான் உனக்கு நித்திய ஜீவனை என்ன செய்வேன்? அளிப்பேன் அப்படிங்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம நினைப்போம், இந்த பூமியில் செத்துட்டா நம்ம உயிர் போச்சு அவ்வளோதான், நம்ம தூங்குற மாதிரி ஆயிடுவோம் அப்படி நினைப்போம். இல்லைங்க, நம்முடைய தகப்பன் நமக்கு இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு உண்டான வழியும் உருவாக்கி கொடுத்துட்டு, எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும், எப்படி குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கிற எல்லா காரியங்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு பார்த்துக்கொள்ளுங்க. மரித்த பிற்பாடு கூட நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உன் ஆவி சாகாது, உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று என் தகப்பன் உங்களுக்கு எனக்கும் அவர் வாக்கு பண்ணுகிறார். கையை தட்டி அவர் அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை படிக்கணுங்கிறது, இந்த வாக்குத்தத்தங்களை தியானிக்கணுங்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் என்ன செய்யணும்? சொந்தமாக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ இந்த வேதத்தில் இருக்க அத்தனை வாக்குத்தத்தங்களும் எனக்கு நீங்கள் நிறைவேறலை அப்படி நீங்கள் சொல்லலாம். இப்போ இந்த வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் நிறைவேறி இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கையை தூக்குங்க. கையை தூக்காதவங்களாம் நிறைவேறலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, கல்யாணம் முடிஞ்சு எத்தனை பேருக்கு பிள்ளை இருக்கு? பிள்ளை இருக்குல்ல? ஒரு கல்யாணம் முடிஞ்ச ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டாலே தேவன் உங்கள் குடும்பத்தில் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி விட்டார் என்று அர்த்தம். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. எப்படி கேளுங்க, எப்படி நிறைவேற்றினார்? அவர் சொல்லிட்டாரு, கற்பத்தின் கனி பிள்ளைகளின் உன் சந்ததி வாக்குத்தத்தம் தானே? ஆமாம் சொல்லுங்க. நீங்கள் கல்யாணம் முடிச்சு பிள்ளைக்குட்டி பெறையாமல் இருக்கிறீங்க. இப்போ பிள்ளைக்குட்டி யார் குடும்பத்தில் பெற்று எடுக்கிறாங்களோ அப்போவே தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்கள் குடும்பத்தில் நிறைவேறிடுச்சு. கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க.
யார் யார் 60 வயசு 70 வயசு 55 வயசு இருக்கீங்களோ அவங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை என்ன செஞ்சிட்டாரு? நிறைவேற்றிட்டார். எப்படி நிறைவேற்றினார்? ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுவேன் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தை உங்கள் குடும்பத்தில் என்ன செய்து நிறைவேறுது. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அப்படின்னா கையை தூக்குனா இப்போதைக்கு யாரும் தூக்க மாட்டேங்க. இது வாக்குத்தத்தம். நம்ம எல்லாருமே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கடன் கொடுக்குற ஆளாக தான் என்ன செய்யணும்? இருக்கணும். இல்லையா? அப்படி இல்லாட்டினாலும் அப்படி நம்ம என்ன செய்ய போகிறோம்? மாற போகிறோம். எல்லாம் சொல்லுங்கள், நான் கடன் கொடுக்குற ஆளாக மாற போகிறேன். அல்லேலூயா. உபாகம் 20 சொல்லப்பட்டிருக்கு, நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய். எல்லாம் இந்த வசனத்தை என்ன செய்யணும்? கொண்டாடணும். இந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லணும், பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. எங்கள் கடன் கொடுக்குறவங்க கையை தூக்கு அப்படின்னா யாருமே தூக்க முடியாது. கடன் கொடுக்குறவங்க கையை தூக்குங்க அப்படின்னா யாரும் தூக்க முடியாது. இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு அப்படி நீங்கள் சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் கஜானா நிரம்பி பேங்க் டெபாசிட் நிரம்பி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் மாற்ற போகிறார். கையை தட்டா பார்க்க நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வசனம் சொல்லுது, ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு என்னைக்கு நீங்கள் ரட்சிப்பு அடைஞ்சிங்களோ அன்னைக்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியில் நீங்கள் முத்திரை குத்தப்பட்டு இருக்கிறீங்க. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாக்குத்தத்தங்கள் உடனுக்குடன் நிறைவேற வேண்டுமா? எல்லாம் சொல்லுங்கள். வாக்குத்தத்தம் எனக்கு உடனுக்குடனே நிறைவேறணும். சரி, யார் யாருக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் உடனுக்குடன் நிறைவேறணும் யாராவது சொல்ல முடியுமா? ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் இருக்குது. பிள்ளைகளையும் சமானத்தை பார்ப்பாய் வாக்குத்தத்தம் எல்லா குடும்பத்துக்கும் நிறைவேறிடுச்சு. ஓகே, அநேக வாக்குத்தத்தங்கள் நம்முடைய குடும்பத்தில் என்ன செய்யணும்? நிறைவேறணும். அப்போ இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? எல்லாம் சொல்லுங்க. வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு நான் என்ன செய்யணும்? பக்கத்துக்கு ஆளை பார்த்து உங்களுக்கு வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும் விரும்புகிறீங்களா? கேட்குறீங்களா? முழிச்சிருக்கீங்களா? தூங்குறீங்களா? அல்லேலூயா. நான் முழிச்சு தான் இருக்கேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நமக்கு முதல்ல ஒரு தகுதி வேணும். என்ன வேணும்? ஒரு தகுதி வேணும். அதாவது அது என்ன தகுதி அப்படின்னு கேட்டால், இந்த இருதயமும் இந்த வாயும் அது தேவனுக்கு இருதயமாக இருக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 31:8-9. உண்மையானவனுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் நியாயத்துக்காகவும் உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய். இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு, அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன், அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா நன்மைகளை மாத்திரம்தான் செய்யணும். நம்ம வாயை திறக்கிறதுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கும் முடவர்களுக்கும் விதவைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உண்மையாகவே நியாயம் செய் என்றவர் சொல்லுகிறார். பொய்க்கு துணை போகாத, பிரிவினைக்கு துணை போகாத, சண்டைக்கு துணை போகாத, தேவையில்லாத காரியத்துக்கு துணை போகாத, பரியாசக்கார உட்கார இடத்துல துணை போகாத, மாறாக நன்மைக்கு மாத்திரமோ இருதயமோ வாய் என்ன செய்யணும்? திறக்கப்பட வேண்டும் அவர் சொல்லுகிறார். அதாவது நீதிமொழிகள் 21:3, நீதிமொழிகள் 21:3, பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அவர் என்ன சொல்றாரு? நீ பலியிடுவதற்கு முன்னாலே, நீ ஆராதிப்பதற்கு முன்னாலே, நீ துதிப்பதற்கு முன்னாலே உன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறது? நீதி செய்கிற இருதயமா இருக்கிறதா? நியாயம் செய்கிற இருதயமா இருக்கிறதா? உன் இருதயம் நியாயத்தை செய்துவிட்டு, உன் இருதயம் நீதி செய்துவிட்டு நீ தேவனை மகிமைப்படுத்தும் போது, தேவனை துதிக்கும் போது அங்க கட்டுகள் கலந்து விடும். நியாயம் செய்யறது கிடையாது, நீதி செய்யறது கிடையாது, அநியாயத்துக்கு துணை போறது, உலகப்புறமான காரியம் துணை போறது, கர்த்தரை ஆராதிக்கிறது, அந்த ஆராதனை அவர் அங்கீகரிக்க மாட்டார். அவர் என்ன சொல்றாரு? நீ துதிப்பதற்கு முன்னாலே, பலி செலுத்துவதற்கு முன்னாலே நான் எதை விரும்புறேன், எதை நேசிக்கிறேன் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, நான் நீதியையும் நியாயத்தையும் நான் விரும்புகிறேன், அதுலதான் நான் பிரியப்படுகிறேன். நீ இதை செஞ்சுட்டு நீ துதி சோத்திரத்தை ஏறிடு, நீ ஆராதி, நான் உனக்கு என்ன செய்றேன்? உன் தடையை உடைக்கிறேன் அப்படிங்கிறார். முதல்ல
வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் நிறைவேற வேண்டும் நிறைவேற வேண்டும் பிரயாசப்படுகிறோம் அல்லவா? என் குடும்பத்தில் வாக்குத்தத்தம் நிறைவேற என்று சொல்லுகிறோம் அல்லவா? ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய இதயத்திலே, நம்முடைய ஆத்மாவிலே நான் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்து ஆராய்ந்து சிந்தித்து அதிலிருந்து விடுதலை பெறும்படி அவர் விரும்புகிறார். நீதியை விரும்புகிறார், நியாயத்தை விரும்புகிறார். அதுக்கப்புறம் தான் துதியை விரும்புகிறார். பார்த்துக்கொள்ளுங்க. நம்மகிட்ட பலியை பார்க்கல கீழ்ப்படுதலே உகந்தது என்று அவர் சொல்லுகிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் சொல்றாரு எரேமியா 29 நான் தீமைக்கல்ல நன்மைக்கு எதுவான காரியங்களை நான் செய்வேன் அப்படிங்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க. இந்த நாளிலே ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்கள் ஆத்துமாவை திறந்து காட்டினா தேவனுக்கு உகந்த காரியம் நீதி, அன்பு, இரக்கம், சந்தோஷம், சமாதானம், பொறுமை, தயவு, விட்டு கொடுக்குற மனப்பான்மை, இது மாத்திரம்தான் நம்முடைய இதயத்துக்குள்ளே இருக்க வேண்டுமே தவிர பொறாமைகள், வன்கண்கள், தேவையில்லாத காரியங்கள், உலகபரமான எண்ணங்கள், உலகபரமான சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய இதயத்திலே, நம்முடைய ஆத்துமாவிலே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இது இல்லாமல் வச்சு வாக்குத்தத்தங்களை நீங்கள் உரிமையாக்கும் போது, வாக்குத்தத்தங்களை சொல்லும்போது அப்படி நடக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்கள், சென்னையில் ஒரு இடத்துல ஒரு குடும்பத்தில் ஒரு எதிராளி ரொம்ப பாடுபடுத்தி கொண்டு, துன்பப்படுத்தி கொண்டு, வேதனைப்படுத்தி கொண்டு, இந்த இடம் எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி ரொம்ப படாத பாடுபடுத்தி கொண்டு தான் ஒரு குடும்பத்தை பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அவர்களுக்கு அந்த மனிதத்திலிருந்து, அவன் ஒரு செல்வாக்குள்ள மனிதன், அந்த மனிதத்திலிருந்து இவர்கள் பிரச்சனையை முறியடிக்க, தப்புவிக்க ஒரு வழியுமே தெரியல. பார்த்துக்கொள்ளுங்க. ரொம்ப இடைஞ்சல் பண்ணி கொண்டே இருந்தான் அந்த மனிதன். இந்த வீடு எனக்கு பாத்தியப்பட்டது, பாதி இடம் அப்படின்னு சொல்லி பல வாக்கில் பல நொம்பல்களை ஏற்படுத்தி கொண்ட ஒரு மனிதன். பல வருடங்களாக இந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் தப்பித்துக்கொள்ள முடியாதபடி தவித்து கொண்டு இருந்தார்கள். எங்கு போனாலும் பிரச்சனை பண்ணிக்கொண்டே இருந்தான். பார்த்துக்கொள்ளுங்க. இந்த குடும்பத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருந்தான். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அவர்கள் ஒரு ஜெப குறிப்பாக என்னிடத்தில் இதை சொன்னார்கள். நான் சொன்னேன், வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது, வாக்கு மாறாது. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாயில் சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்கள், உங்கள் எதிராளி காணாமல் போவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னேன். ஏசாயா 41:11-12. தகப்பனே, இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனையை மாறுபடி நான் ஜெபிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ உங்கள் குடும்பத்துக்கு எதிராக பலவித போராட்டங்கள் சில மனிதர் மூலமாக வரலாம். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சில மனிதர் மூலமாக உங்களுக்கு சில போராட்டங்கள் வரலாம். அல்லது அக்கம் பக்கத்தில் சில மனிதர் மூலமாக உங்களுக்கு போராட்டம் வரலாம். ஆனால் இந்த போராட்டம் நீங்க வேண்டுமா, இந்த போராட்டத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டுமா, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. அதுக்கு மாற்று வழி, அதுக்கு மாற்று மருந்து, அதுக்கு பரிகாரம் ஒன்றே ஒன்று, தேவனுடைய வார்த்தை. அது எந்த வார்த்தை அப்படின்னு கேட்டால், இந்த ஏசாயா 41:11-12 இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி ஜெபித்தீங்கன்னா உங்கள் எதிராளிகளை தேடியும் காணாதிருப்பீர்கள், சத்துரு சிதறண்டு ஓடுவதை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்கள் எல்லாரும். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது உங்கள் குடும்பத்தில் யார் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் சரி, யார் உங்களுக்கு எதிராக எழும்பினாலும் சரி, யார் உங்கள் மேலே கேஸ் போட்டாலும் சரி, யார் உங்களுக்கு எதிராக வழக்காடு பண்ணாலும் சரி, அவர்கள் என்ன செய்வார்கள்? ஓடி போவார்கள். இந்த வசனத்தின்படி, இந்த வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி பாருங்கள். இந்த வசனத்தின்படி என் குடும்பத்தில் ஆவது என்று சொல்லி பாருங்கள். அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்னோட போராடினவர்களை தேடியும் நான், என்னோட யுத்தம் புரிந்த மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வழக்கையை பிடித்து பயப்படாதே என்று. பார்த்தீங்களா? கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு கேடகமாக இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறாரு அப்படிங்கிற இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி ஜெபித்து பாருங்கள். உங்கள் எதிராளிகள் இல்லாமல் போவதை உங்கள் கண்ணு பார்க்கும். பார்த்துக்கொள்ளுங்க. இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்திருக்கிறாருன்னா, நம்ம இதில் தப்பி வைக்கிறதுக்கு நீ இப்படி சொல்லு, இப்படி பேசு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்ம இதை கண்டுக்கிறது கிடையாது. எதிராக போராடுறோம், கோர்ட்ல கேஸ் போடுறோம், வழக்காடுறோம், கட்ட பஞ்சாயத்து பண்றோம். கர்த்தர் சொல்றாரு, இந்த வார்த்தையை நீ பேசு, இந்த வார்த்தையை சொல்லு, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, நான் உனக்காக வழக்காடுறேன், உனக்காக யுத்தம் பண்றேன். வாக்கு பண்ணிட்டாரு. ஆனால் இதை நாம் கடைபிடிக்காமல் இருப்பதனால தான் தேவையில்லாத மனிதரோடு நம்மளுக்கு யுத்தம் இருக்கிறது, தேவையில்லாத மனிதரோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது. இதிலிருந்து நீங்க விடுதலை பெறணும். என் ஆத்தனா பிரச்சனை பண்றா, அவ பிரச்சனை பண்றா, எங்க அண்ணி பிரச்சனை பண்ணுது, அந்த பிரச்சனை பண்ணுது, அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்க எதிராளி உங்க பக்கத்திலே என்ன செய்ய மாட்டாங்க? வரவே மாட்டார்கள். ஆமீன் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. என் சத்துருக்களை
நான் தேடியும் காணாதிருப்பேன். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமலே போவதாக. நீதிமானுக்கு விரோதமாய் இகழ்ச்சியோடும் பெருமையோடும் பேசப்படுகிற பொல்லாத பொய் நாவுகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட்டு போவதாக. எனக்கு விரோதமாய் ஒரு வழியாக குடும்பத்துக்கு எதிராக, கையீடு செய்கிற வேலைக்கு எதிராக, என் பிள்ளைகளுக்கு எதிராக ஒரு வழியாக வருகிற எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்திலே 7 வழியாக 7 வழியாக 7 வழியாக 7 வழியாக ஓடிப்போ. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு விரோதமாக சில போராட்டம் எழும்பலாம். படிப்பு கருத்துக்கு விரோதமாக போராட்டம் எழும்பலாம். வேலை கருத்துக்கு விரோதமாக போராட்டம் எழும்பலாம். யார் மூலம் போராட்டம் வரலாம், யார் மூலம் பிரச்சனை வரலாம். நீங்க அவரோட போய் நேர போய் வழக்காட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வசனங்களை உட்கார்ந்த இடத்துல ஜெபிச்சு, இந்த வசனங்களை என் குடும்பத்துக்கு நான் சொல்லுகிறேன், இந்த வசனத்தின்படி எனக்கு ஆக கடுவது, என் குடும்பத்துக்கு எதிராக, என் பிள்ளைக்கு எதிராக ஒரு வழியா வருகிற பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் 7 வழியா ஓடிப்போ. நீங்க சொல்லி பாருங்க, உங்க பிள்ளைக்கு எதிராக வருகிற பிரச்சனைகள் அது எல்லாமே மாறும். இதை நம்ம கையாளுவது கிடையாது, இதை சொல்வது கிடையாது. போராடி கொண்டிருக்கிறோம். வேலை காரியம் போயிருச்சு, பிள்ளைக்கு வருமானம் இல்லை. என் பிள்ளைக்கு வருமானத்தில் கையை வச்சிருக்கிற பொல்லாத தரித்திரத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளையை விட்டு வெளியே போ. என் பிள்ளை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளை. என் சந்ததி எவ்வளவு பெருகிடும் சொல்லி இருக்கிறாரு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கு கூடியது. என் பிள்ளைக்கு விரோதமாக எழும்பாத, வெளியே போய் இயேசுவின் நாமத்தில். அப்போ உங்க பிள்ளைக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகார வல்லமையில முறியடிச்சு நீங்க ஜெபித்து பாருங்க. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியை நீங்க கண்ணார பார்க்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம கேட்கிற காரியத்தில் இருக்கு, வார்த்தையில் இருக்கு, சட்ட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தின்படி, இந்த வாக்கியத்தின்படி எனக்கு இயேசுவா சொல்லி இருக்கிறது. அதனால நீ உட்கார இடமே வெளியே போ. உலகப்புறமான சட்ட புத்தகத்தை ஒரு கொலையாளிக்கு விடுதலை வாங்கி கொடுக்குறாங்க வக்கீல்கள். இந்த சட்டத்தின்படி உனக்கு விடுதலை கொடுக்கலாம், இந்த சட்டத்தின்படி உன உள்ள போடலாம் அப்படின்னு சொல்லி சட்ட புத்தகம் எடுத்து வாசிச்சு அந்த நீதிபதியை போராடி வக்கீல்கள் விடுதலை வாங்கி கொடுக்குறாங்க, அல்லது உள்ள போடுறாங்க. ஏதோ காரியம் நடக்குது, சட்ட புத்தகம் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது என்று வாதாடுகிறார்கள். அதை காட்டில் நமக்கு ஜீவனுள்ள உயிருள்ள இந்த சட்ட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை சொல்லி நாம் தேவனிடத்தில் சொல்லும் போது அந்த பிசாசு ஓடுவான். வாதாட வேண்டும், சொல்ல வேண்டும், கேட்க வேண்டும். நம் பக்கத்தில் அவன் என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். அதான் வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் பெற்ற ஜனங்கள் நம்ம. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படிங்கிறவங்க எல்லாம் ஒரு ஜோரா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்பா, இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. இனிமே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற போகுது. ஐயா தாண்டி அப்பாக்கு எங்க இப்படி உட்கார்ந்து இருக்கிறவங்க இப்படி நிமிர்ந்து உட்காருங்க. சொல்லுங்க, நான் வாக்கு தத்தங்களை பெற போறேன். நாளையிலிருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. என்ன ஸ்டார்ட் ஆச்சு சொல்லுங்க. நாளையிலிருந்து என் குடும்பத்தில் வாக்கு தத்தங்கள் நிறைவேற போகிறது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.